ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்தில் மாடி தோட்டத்தில் எப்படி செடிகள்லாம் வளர்க்கலாம், நான் என்ன மாதிரியான செடிகள்லாம் வளர்க்குறேன், அதுக்கு என்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறேன், என்ன மாதிரி பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இந்த 10 வருஷ பயணத்தில் இடையில வேலை நிமித்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு, வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்படி போன இடத்துலையும் கூட நான் விடாமல் கார்டன் அமைச்சு அங்கேயும் வீடியோக்கள் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 இடங்கள் மாறியாச்சு. ஒவ்வொரு முறை வீடு மாறும்போதும் எனக்கு பிடிச்ச செடிகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வர முடியாத செடிகளை வந்துட்டு அந்த வீட்லேயே வந்து விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படி இல்லைனா பக்கத்தில் யாருக்கா கொடுத்துட்டு வந்திருக்கேன். மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மர வகையாக இருக்கட்டும், வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளாக இருக்கட்டும், நம்ம செடிகளுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கொடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த விஷயம். ஸோ அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக போகுது. நம்ம செடிகளுக்காக புதுசாக ஒரு இடம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடங்களில் தான் நான் வந்து கார்டன் வந்து செட் பண்ண போகிறேன். அதுக்கான பூஜையை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. இனிமேல் இந்த இடத்துல தான் நம்மளுடைய புது கார்டன் வந்து அமைய போகுது. ஒரு தோட்டம் வந்து ஆரம்பிக்க போகிறோன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அந்த போருக்கான வேலையை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. பொதுவாக நிறைய இடங்களில் என்ன பண்ணுறாங்க, அந்த ரிக் மிஷின் சொல்லக்கூடிய பெரிய வண்டி கொண்டு வந்து ஒரே நாள்லேயோ இல்லை சில மணி நேரங்கள்லேயோ போர் வந்து போட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்படி பண்ணலை. கிட்டத்தட்ட 10 நாள் மெதுவாக ஆட்களை வச்சு போடக்கூடிய கை போர் தான் நாங்கள் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது மேனுவல் போர். இந்த செய்முறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்துட்டு நம்மளுக்கு மெதுவாக தான் இருக்கும். அந்த ரிக் போர் சொன்னோம் இல்லையா, பெரிய வண்டியை வச்சு போடக்கூடிய போரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதிர்வுகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு நிலங்கள் வந்துட்டு அவ்வளோவா வந்து அந்த வைப்ரேஷன் அதிர்வுகள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து சூஸ் பண்ணது கைபோர் தான். எனக்கு டெக்னிக்கலான விஷயம் வந்துட்டு அவ்வளோவா தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த போர் போடுறதுல நான் கவனித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து கையில் மாவரைச்சா எப்படி அரைப்போம் அந்த மாதிரியே சுற்றி சுற்றி பெரிய ஓட்டையாக வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து எடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பள்ளம் மாதிரி தெரியும். ஸோ இந்த பள்ளத்தில் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த பைப் வந்து இறக்குறாங்க. பைப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பைப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு இறக்கக்கூடிய பைப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருந்தது. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த மண்ணை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பைப்பை இறக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு பூஜை வந்து போட்டுட்டு அதை வந்துட்டு இறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டு ஒன்று 2 3 போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா போர்லாம் வந்து இறக்கியாச்சு. அடுத்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைப்பை சுற்றியும் நல்லா வந்துட்டு கூழாங்கல் இருக்கிறியா அதை வந்து கொட்டினாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கறதுக்காக. முதல் நாள் வந்துட்டு தண்ணி ஃபில்ட்ரேஷனுக்காக கூழாங்கற்கள் கொட்டினாங்க இல்லையா, அடுத்த நாள் வந்துட்டு களிமண் உருண்டைகள் வந்து கொட்டினாங்க. அடுத்தது கம்ப்ரெசர் ஆன் பண்ணி ஹை ப்ரெஷர் காற்று வந்துட்டு உள்ளே வந்துட்டு அனுப்புனாங்க. ஸோ இதை அனுப்பும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தூசு மண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
அப்படியே வந்துட்டு அடிச்சுக்கிட்டு வெளியில் வந்து எல்லாமே வந்துடுச்சு. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 hours கிட்ட ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ளே இருக்க அந்த தூசு குப்பைகள்லாம் வந்ததுக்கப்புறமா நல்லா தெளிஞ்ச நீர் வந்துட்டு வர வரைக்கும் இந்த மெத்தடை வந்துட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அடியாக நம்மளுடைய இடத்துல வந்துட்டு தண்ணி வர தொடங்கிடுச்சு. நம்ம இடத்துல வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போர் வந்து போட்டாச்சு. இதோட நம்மளுக்கு வேலை முடியல. அடுத்தது நம்ம வந்து போருக்கு வந்துட்டு மோட்ரு வந்து செட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஈபி கனெக்ஷன் வேணும். ஸோ அடுத்தது ஈபி வேலை முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மோட்ரு செட் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோஸில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இனியோட வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.